இன்றைய சமகால நிலைமைக்குள்ளே தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயம். இரண்டாவது, இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் சூழலில் எங்களுடைய விவகாரத்தை விரிவாவிலே பேசுவது என்ற. மூன்றாவது, எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகள் பல நாடுகளிலும் உதித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்பவும் எங்களை எப்படி மீள கட்டியமைப்பது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அது பற்றிய விடயங்கள் முக்கியமானது. அதற்கு முன்னதாக நான் சதீஷ் தொடர்பாக சில விடயங்கள் சொல்ல வேண்டும். சதீஷ் அரசியல் கைதியாக இருந்த பொழுது என்னோடு தொலைபேசியிலே பேசிக் கொண்டிருப்பார், சதைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய குடும்ப நிலைமை, அவர் உள்ளுக்கு இருந்து எழுதுகின்ற கவிதைகள், கட்டுரைகள், சில செய்திகளை எங்களுக்கு வழங்குவார். அங்கு இருந்து கொண்டு பல விடயங்களை அவர் வாசிப்பார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இன விடுதலை சமூகங்களில் வரக்கூடிய கைதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து பல ஆக்கங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், பல விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று சதீஷ் எழுதிய அந்த நூல் மிக முக்கியமானது. நான் இதை முழுமையாக வாசிக்க வேண்டும். அது பற்றிய ஒரு விமர்சனத்தை நான் பத்திரிகையில் எழுதுவேன் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். இன்றைய சமகாலத்திலே தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளக ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதர்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளை சந்தித்தால் அவர் சொல்லுகின்ற விடயங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்ற விடயம், நீங்கள் ஒன்றாக வாருங்கள், ஒன்றாக பேசுவோம் என்று கூறுகின்ற விடயங்கள். இது பற்றி பல இடங்களிலே நான் எழுதியிருக்கின்றேன். எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகளுடைய அந்த தன்மையை, வலுவை, அந்த பெருமதியை குறைக்கின்ற ஒன்றாகத்தான் அது இருக்கின்றது. நான் சொல்லுகின்றபடி என்ன, சில வேளைகளிலே கொழும்பில் இருக்கக்கூடிய தூதர்கள் அல்லது வெளிநகர பிரதிகள் எங்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்றபடி என்னவென்று சொன்னால், எங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஒரு ஜனநாயக சூழலிலே எங்களுக்குள் பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய அபிலாஷங்கள், இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் என்பது ஒன்று, நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் என்பது ஒன்று. அதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை கேட்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்லி தட்டி கழிக்கின்ற முறைமை என்பது எங்களுடைய வலிவான கோரிக்கையை மனிதப்படுத்துகின்ற அல்லது பலவீனப்படுத்துகிற ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப 13வது திருத்த சட்டம் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகளுடைய அல்லது தமிழ் மக்களுடைய ஆதரவு என்பது இல்லை. நான் சமீபத்திலே கூட ஒரு ராஜாந்திரி சந்தித்த பொழுது அவர் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், அது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒன்று, 3/2 பெரும்பான்மையோடு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை நடைமுறைப்படுத்துவது 24 மணித்தியாலும் போது ஜனாதிபதிக்கு அல்லது நாடாளுமன்றத்திற்கு. அதை நடைமுறைப்படுத்தினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மக்கள் அதை ஏற்கிறார்கள், ஏற்கவில்லை என்பது வேறு. அதை கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று சொல்லி தட்டி கழிக்கின்ற ஒரு விடயம். அடுத்ததாக நான் இந்த ஜெனீவாவை நோக்கிய பிரச்சனைக்கு வருகின்றேன். இன்னும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15 ஆண்டுகள் கடந்து விட்டன. யுத்தம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு அல்லது போர் முடிக்கப்பட்டு. இந்த 15 ஆண்டுகளிலும் சர்வதேச நகர்வுகள் எப்படி இருந்தன? நான் அரசியல் கைதிகளுடைய விடயத்தோடு வருகின்றேன். 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த அரசியல் கைதிகளை நாங்கள் போர்க்கைதிகள் என்று அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. போர்க்கைதிகள், அரசியல் கைதிகள் என்ற பதம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லிக் கொண்ட விடயம். ஆனால் சொல்ல முடியும், ஆனால் அப்படி ஒரு உலகத்தில் அப்படி இல்லை. போர்க்கைதிகள். அப்ப போர்க்கைதிகள் என்று சொன்னால் உள்நாட்டு பிரச்சனைகளிலே கைசப்படுகளை அவர்களுடைய விவகாரங்களை கையாளுவதற்கு உள்நாட்டு சட்டங்கள் கையாளப்படும். போர்க்கைதிகள் சொன்னால் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்டாக மாற வேண்டும். ஆனால் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்டாக எங்களுடைய பிரச்சனை பார்க்கப்படுகிறது. அங்குதான் அங்கே சர்வதேசத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு வருகின்றது. சர்வதேசம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது, வெளிநாடுகளில் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றன. ஆனால் இன்டர்நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்பதற்கு அதை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அழுத்தமே கொடுக்கிறார்கள். அந்த நிலைமையில் தட்டி கழிக்கப்பட்ட ஒன்று. இது புவிசார் அரசியல் நிலைமைதான்.
எப்போதுமே சர்வதேச நீதி என்பது புவிசார் அரசியல் நிலைமைகளில் தான் தங்கி நிற்கின்றது. இப்போது ஜெனீவாவில் கொண்டிருக்கின்ற பொறிமுறைகளை பாருங்கள். எங்களுடைய பிரச்சனையை மாத்திரம் ஜெனீவாவுடைய அந்த 10 நிகழ்ச்சிகளுக்குள்ள 2வது வச்சு தான் பேசுகிறார்கள். அப்படி என்றால் அரசு தான் பேச முடியும். பாதிக்கப்பட்ட சமூகம் அங்கே போக முடியாது. பாக்கெட் மீட்டிங்களுக்கு தான் நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய அறிக்கைகள் கூட அங்கே ஒழுங்காக ஆராயப்படாது. நிகழ்ச்சியில் 4 கொண்டு வாருங்கள் என்றால் அதை கூட சரியாக தமிழ் தேசிய கட்சிகள் ஒழுங்கான முறையிலே அழுத்த நிறுத்தமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் புவிசார் அரசியல் நிலைமைகளில் எங்கள் சார்ந்த தேவைப்பாடு என்பது புவிசார் அரசுகளுக்கு, குறிப்பாக வல்லரசுகளுக்கு இலங்கை அரசு தான் தேவைப்படுகின்றது. அப்ப இலங்கையினுடைய தேவைகள், விருப்பங்கள் தான் அங்கே நிறைவேறுகின்றன. இதுதான் பிரச்சனை. சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து புவிசார் நிலைமைக்குள் எங்களுடைய தரப்பு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் யாருக்கும் தேவையற்ற சக்தியாக இருக்கின்றோம். இலங்கை அரசு மட்டும் தேவையாக இருக்கின்றது. அவை அரசுடைய தேவையை மட்டும் அங்கே பூர்த்தி செய்கின்றார்கள். இப்போது சிரியாவுக்கு 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜெனீவா பொறிமுறை என்பது ரிபலையம் எனப்படுகின்றது. அதாவது சுயாதீன சர்வதேச பொறிமுறை. இதை கொண்டு வாருங்கள் என்று 2021ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் தேசிய கட்சியோடு பேசி அது தொடர்பாக முடிவெடுத்து இறுதியில் அது ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 4வது கோரிக்கையாக தமிழ் தேசிய கட்சியில் அனுப்பினார்கள். அப்ப ரிபலையம் அந்த சுயாதீன பொறிமுறை என்பது சிரியாவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது அங்கே இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் தேவை. ஆனால் இலங்கைக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பொறிமுறை என்ன? அலுவலக பொறிமுறை. அதற்கு கூட ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக கையளிக்கப்படவில்லை. இப்போது கூட மீண்டும் அந்த கோரிக்கை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்க முடியும். தமிழ் தரப்பு ரிபலையம் சுயாதீன பொறிமுறை, சர்வதேச சுயாதீன பொறிமுறை, சாட்சியங்களை சுயாதீனமாக தயாரிக்கின்ற ஒரு பொறிமுறை. அலுவலக பொறிமுறை என்றால் குறிப்பிட்டவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். ஆகவே நாங்கள் கோரிக்கைகளை சரியாக அழுத்தம் திருத்தமாக முன்வைக்க வேண்டும். அப்படி முன்வைத்தாலும் அது புவிசார் அரசியல் சூழல் நிலைமைகளில் தான் தங்கி நிற்கின்றன. எனக்கு தெரியும், நாங்கள் வெளிப்படையாக பேச முடியும். அமெரிக்கா, நான் சொல்லிவிட முடியும், அமெரிக்க இந்திய அரசுகளுடைய தலைவீடுகள் அல்லது அவர்களை தாண்டி போக முடியாத சூழ்நிலைக்குள்ளே எங்கள் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்றன. அப்ப அதை கடந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய கோரிக்கையில் நாங்கள் கூட்டாக இருக்க வேண்டும், ஒருமித்த உள்ளே இருக்க வேண்டும். அப்படி கடுமையாக அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கப்படுகின்ற போது அது சாத்தியப்படக்கூடிய அல்லது கொஞ்சம் அசையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இன்று கூட எங்களுக்கு அதற்கான நிலைமைகள் இருக்கின்றன. இப்போது பாருங்கள், நல்லிணக்கம், மீள் நல்லிணக்கம் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. நான் சொல்லுகிற விடயம், 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் மகாவம்சம் 6 பிரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சரவணன் மொழிபெயர்த்திருக்கின்றார் ஆய்வாளர். அவர் சொல்லுகின்றார், நான் இதை அரசியல் கலக்கவில்லை, மொழிபெயர்த்திருக்கின்றேன். அந்த மகாவம்சத்தை வாசித்தால் தமிழர்கள் ஒரு இனமே இருக்கின்றதா என்ற கேள்வி எழும். யாழ் நூலகம் கூட தமிழர்களால் இடிக்கப்பட்டது என்ற மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பாலியிலே எழுதப்பட்ட மகாவம்சத்தினுடைய மனநிலையோடு தான் பிரச்சனையே எழுந்தது 1950களில். இப்போது யுத்தம் முடிந்த வரக்கூடிய மகாவம்சம் மிக மோசமான முறையை தமிழர்கள் சித்தரிக்கிறது என்றால் இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு பின்னர் எங்களுடைய நிலைமை என்ன? இன அழிப்பு என்பது எங்கே வருவது என்றால் 1950களில் ஆரம்பிக்கிறது. 1956ஆம் ஆண்டு திருவோணமலையிலே அமித் செல்வா தமிழிசை கட்சியுடைய மாநாட்டிலே சொல்லுகிறார், இன அழிப்பை கட்டமைக்கிறது அரசாங்கம் என்று. அப்ப 1920ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கம் உடைந்ததிலிருந்து 1921ஆம் ஆண்டு தமிழர் மகாசபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துக்கு கிட்ட 100 ஆண்டுகள் தாண்டிவிட்ட ஒரு விவகாரம். அப்ப இன அழிப்பு என்பது அங்கிருந்து வருகின்ற பொழுது இப்போ யுத்தம் இல்லாத காலத்திலே பாடத்திட்டங்களிலே சிங்கள மொழி கலப்புகள், வரலாற்று பிரிவுகள் எல்லாமே இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை சிங்கள பேராக மாற்றியிருக்கிறார்கள். நகதீர என்று யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டிருக்கிறது. திருவோணமலை கோணநாட்டை என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. அப்ப இப்படி எல்லாம் செய்து கொண்டு வந்து எங்களை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கிறார்கள். எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரும்? அப்ப இன அழிப்பு விசாரணை கோருகின்ற தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், தனியே கொல்லப்பட்டது அல்ல, 30 ஆண்டு கால யுத்தம் மாத்திரம் அல்ல, 50களிலிருந்து வருமாக இருந்தால் எங்களுக்கான அந்த விசாரணை கோரப்படுகின்ற பொழுது தனியே இலங்கை அரசாங்கத்தை மட்டும் நோக்கியதாக அந்த விசாரணை அமையும். இதை விடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள். இப்ப போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பது மேற்கு நாடுகளுக்கு செய்யப்பட்ட சொற்கள். அது விசாரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு வந்தால் இளைஞர் ராணுவம், போராளிகள் எல்லோரும் விசாரிக்கப்படுவார்கள், எல்லோரும் குற்றம் செய்தார்கள். That's all.
ஆனால் இன அழிப்பு என்று வருகின்ற பொழுது 50ஆம் ஆண்டில் தொடங்கினால் இன்று பாடத்திட்டங்களிலே வரலாற்று நூல்கள் எப்படி வரலாறு எப்படி திணிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி சிங்கள சொற்கள் திணிக்கப்படுகின்றன, எப்படி இன்று மரபுரிமைகள் மாற்றப்படுகின்றன யுத்தம் இல்லாத காலத்தில் என்று சொன்னால் அப்படி வருகின்ற பொழுது இலங்கை அரசை மட்டும்தான் விசாரிக்கின்ற ஒரு நிலைமை வரும். ஆனால் அதை ஒருமித்த பொருளை கேட்பதற்கு தமிழ் தேசிய கட்சியில் தயாராக இல்லை. அப்ப போர்க்குற்ற விசாரணை மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பதை அடுத்தபட்சமாகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும். இது எங்கே கொண்டு போக வேண்டும்? சர்வதேச நீதிமன்றம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒன்று. 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி உருவாக்கப்பட்ட ஒன்று. அது விசாரணை எடுக்குமாக இருந்தால் அந்த காலப்பகுதியில் தான் குற்றங்களை எடுக்கும். நாங்கள் இன அழிப்பு கோருவது 50ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து. அப்ப சர்வதேச நீதிமன்றம் அதுக்கு ஒரு வழி. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் அங்கே போக முடியாது. அதுக்கு ஒரு அரசு வேணும். இப்ப பல்துருவ கால அரசு என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது நாங்கள் பல நாடுகளோடு முறைப்பட முடியும். நாங்கள் அங்கே போகவில்லை. நாங்கள் தனியே ஒன்றில் இந்தியா அல்லது அமெரிக்கா என்ற மாதிரி தான் நிற்கின்றோம். அப்ப அந்த இரண்டு அரசுகளுடைய புவிசார் அரசியல் தேவை என்னவென்றால் இலங்கை அரசு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு முறைகளில் இலங்கை அரசு தேவை. அப்ப அதை கடந்து எங்களால் இன்னொரு அரசை நோக்கி பயணிக்க முடியாத சூழல் இருக்கின்றது. எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 1950ஆம் ஆண்டு இன அழிப்பு சாஸ்திரத்தில் ஐக்கிய நாடு சபையினுடைய இன அழிப்பு சாஸ்திரத்தில் இலங்கை கைச்சாத்திட இருக்கின்றது. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கான ரோம் சர்ச்சையிலே இங்கே கைச்சாத்திடவில்லை. அப்ப இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் எழுதி இருக்கின்றோம், பேசி இருக்கின்றோம், உரையாடி இருக்கின்றோம். எல்லாவற்றையும் ஒருமித்த குரலிலே கலைத்து அதை ஒரு தனி குழுவாக செயற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் தரப்பு இன்னமும் தயாராகவில்லை. இப்போது ஊடகங்களுக்குள்ளே நாங்கள் முரண்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த முரண்பாடுகளை மையப்படுத்தித்தான் சர்வதேச பிரதிநிதி சொல்வது என்ன, நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள். எங்களுக்கு யுத்தம் முடிந்து 15 ஆண்டு காலம் முடிந்த பின் கூட நாங்கள் இன்னும் ஒரு புள்ளிக்கு வரவில்லை. ஆனால் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இலங்கை விவகாரத்தில் இலங்கையோடு அமெரிக்க இந்திய அரசுக்கு ஒரு பனிப்போர் இருக்கலாம். ஆனால் இலங்கை விவகாரத்தில் குறிப்பாக ஈழத்தமிழ் சார்ந்த விவகாரத்தில் இந்தியா என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் அமெரிக்கா எடுக்கும். இது பலருக்கு தெரிவதில்லை. பலர் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யும், அமெரிக்கா இந்தியாவை கடந்து எங்களுக்கு வரும். அப்படி அல்ல. இலங்கை விவகாரத்திலே இந்தோ பசிபிக் விவகாரத்திலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முரண்பாடு இருக்கின்றது. பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே இந்தியா முதன்மை பங்கு வகிப்பதால் அமெரிக்காவுக்கு முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாடை வைத்துக் கொண்டு தமிழர் தரப்பை அமெரிக்கா கையில் எடுக்கும் என்று நம்புவது மிக மடமைத்தனம். தமிழர் விவகாரத்தில் இந்தியா என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அமெரிக்கா கேட்கும். நல்ல உதாரணம், 2012ஆம் ஆண்டு முதல் முறையாக அமெரிக்கா இனியாவிலே இலங்கை தொடர்பான பிரேரணை சமர்ப்பித்த பொழுது 13ஆவது திருத்த சட்டம் அரசியல் தீர்வு என்று அங்கே போடப்பட்டுள்ளது. இன்று கூட அதான் இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்களை ஆராய வேண்டும். சர்வதேச சட்டங்கள், சர்வதேச அரசியல் என்ற 2 விடயங்கள் ஒன்று. அந்த 2 விடயங்களையும் நாங்கள் ஆராய்வதில்லை. நாங்கள் தனியே எங்களுக்குள்ளே தேர்தல் அரசியலோடு மாத்திரம் நிற்கின்றோம். நாடாளுமன்ற கதைகள், மாகாண சபை கதைகள், உள்ளாட்சி சபை கதைகளோடு தான் நாங்கள் நிற்கின்றோம். அதற்கான வேலை திட்டங்களோடும் அதற்கான விடயங்களோடும் தான் நாங்கள் நிற்கின்றோம். நாங்கள் இதை ஆராய்வதில்லை. நான் அவர்களுக்கு பத்தியத்தை சொல்லுகிற விடயம், நீங்கள் அதை செய்யுங்கள், அதுவும் தேவை. ஆனால் தமிழரோடு விவாதத்தை கையாளுவதற்கு ஒரு தனியான குழுவை அமைச்சு எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கிய பிரதிகளை கொண்டு ஒரு குழுவை அமைத்து விடுங்கள். நல்ல உதாரணம் நான் அடிக்க சொல்லுகிற விடயம், தமிழர்கள் சார்ந்த விடயத்திலே இலங்கை சிங்கள தலைவர்கள் கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்த விடயத்திலே ஒரு விடயத்தை கையாளுகின்றார்கள். நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்வது 2015ஆம் ஆண்டு மங்கள சமரவீர சமர்ப்பித்த கினிவால் சமர்ப்பித்த அறிக்கையை தான் கோதபா ராஜபக்சவன் சமர்ப்பித்தார். இப்போது ஜேவிபி என்பிபி எனப்படுகின்ற அரசாங்கமும் அதே நிலைப்பாட்டோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த மாற்றமும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் கட்சிகளாக தமிழ் தரப்பு கட்சிகளாக வேறுவராக இருங்கள். ஆனால் தமிழர் தரப்பு அவர்களுடைய இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ், எங்களுடைய அந்த அரசியல் விடுதலை பயணம் என்ற விடயத்திலே ஒரு புள்ளியோடு நிற்பதற்கு ஏற்ற வகையிலே, ஒரு குரலிலே செயல்படக்கூடிய வகையிலே ஒரு 4 பேர் கொண்ட அல்லது 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து விடுங்கள். நான் சொல்லுவது இந்த முறைகட மஹிந்த சமரசிங்க, ப்ரொஃபசர் பீரிஸ், விக்ரமசிங்க எல்லோருமே கட்சியாக வேறுபாடு. ஆனால் தமிழர் பிரச்சனையிலே அவர்கள் சேர்ந்து தயாரித்த கூட்டு பொறைகள் தான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பண்பாடு எங்களிடம் இல்லை. இப்போது பாருங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். நல்லது. ஆனால் ICCPR லோ இருக்கிறது. அதிலே மிக பயங்கரமான
சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அது பற்றி நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு சுமந்திர நாடாளுமன்றத்தில் பேசினார். நான் நினைத்தேன் தொடர்பாக நான் கைவிட்டு விட்டார். ICCPR அது சர்வதேச சமாயம் ஐக்கிய சபையில் இருக்கின்றது. அது எல்லா நாடுகளும் சட்டமாக்கின்றது. இலங்கை சட்டமாக்கின்றது 2007ஆம் ஆண்டு சாதாரண சட்டமாக்கி இருக்கின்றது. அது சுயநிர்ணய உரிமை என்பது முக்கியமானது. அந்த சப்ஜெக்டை எடுத்துவிட்டு இனங்களுக்கு எதிரான பேச்சு, மதங்களுக்கு எதிரான பேச்சு, அப்படி பேச்சுக்களை ஈடுபடுவதை எப்படி கை செய்வது என்ற விடயத்தை மாத்திரம் அங்கே கொண்டு ஒத்திருக்கிறார்கள். ஆனால் அது பற்றிய க்ளோஸ் பயங்கரவாத சட்டத்திலும் இருக்கின்றது. அப்ப 2 விதிகள் இருக்கின்றன. எங்களுக்கு கை செய்வது மிக இலகுவாக கை செய்யலாம். அப்ப நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கவில்லை. இளைஞர்களுடைய ஒற்றையாட்சி அரசியல் யூனியன் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் நாங்கள் சொல்றோம். 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் செய்யப்பட்டு இப்போ நடைமுறைக்கக்கூடிய 78ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு 21 திருத்தங்களோடு இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி எங்களை 2ஆம் பிரதியாக்குகின்றன என்ற விடயங்களை நாங்கள் தொகுத்து எழுதியிருக்கின்றோம். அவற்றை கூட சரியான முறையிலே கொண்டு சமர்ப்பிக்கக்கூடிய கதைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்னும் சரியான வலுக்கொண்ட அமைப்பாக இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் அரசியல் கட்சிகள் தான். அந்த வியூகத்துக்குள்ளதான் அரசியல் கைகளுடைய விவகாரம் ஆதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் இப்போது 10 அல்லது 15 இருக்கிறார். நான் 2 கிழமைக்கு நடந்த ஒரு Zoom மீட்டிங்கிலே நான் கோமகன் அதை நடத்தியிருந்தார். நான் சொன்னேன் எதிர்காலத்திலே கைது செய்யப்பட போகின்றவர்களை எப்படி விடுதலை செய்ய போகிறோம். இப்போது சில விடயங்களில் தீவிரவாதமான நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய விடயங்கள் நாங்கள் கதைக்கின்றோம், பேசுகின்றோம், ஜனரீதியாக தான் செய்கின்றோம். ஆனால் ஜனரீதியாக செய்கின்ற பொழுதும் யாரும் கைது செய்யப்படலாம். கைது செய்யப்பட்டால் அவர்களை விடுவிப்பதற்கு என்ன நடவடிக்கை, என்ன பொறிமுறை? அரசியல் கைது என்ற ஒரு பொருளை இல்லை என்று பார்லிமெண்டில் பல தடவை சொல்லிவிட்டார். அது பயங்கரவாத கைதிகள் தான். அல் ஹுசைன் ஆணையாளராக இருந்த பொழுது தன்னுடைய அறிக்கையிலே பாதுகாப்பு கைதிகள் என்ற ஒரு வாசனத்தை பாவித்திருந்தார். பாதுகாப்பு கைதி, டிஃபென்ஸ் பிரிசனர்ஸ் என்று பாவித்தார். அவருக்கே மேற்சாட்சிக்கு தெரியும் உண்மையிலே போர் கைதிகள் தான். ஆனால் போர் கைதி என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் தடையாக இருக்கின்றது. என்றால் அந்த ஜியோ பாலிடிக்ஸ் தடைகளுக்குரிய காரணங்களை நாங்கள் அறிந்து அதற்குரியவரை நாடுகளை அணுகவில்லை, அது பேசவில்லை. ஆக பேசுவதற்கு பழக்க இருக்கின்றன. தயவு செய்து அரசியல் கைது விவகாரம் மிக முக்கியமானது. என்ற 10 பேர் என்று 15 பேர் அளவுக்கு நாங்கள் விட முடியாது. தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்காலத்தில் யார் கைது செய்யப்படலாம், கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள், புலரால் அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம். அவரை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் எங்களிடம் இருக்கின்றதா? நான் சமயத்திலே பலஸ்தீன பத்திரிகையாளர் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 2 வகையான அமைப்பு இருக்கு. ஒன்று தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுப்பதற்கு ஒரு அமைப்பு. 2வது கைது செய்யப்படுகின்ற கைதில் அவர்கள் போர் கைதி என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று அங்கே ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன், இரு அரசு தீர்வு என்று வந்து விட்டபடி அவர்கள் போர் கைதி என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை விடுவிப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு கைதிகளை விடுவிக்கின்ற அது மேலும் கைது செய்யப்படுவதை விடுவிக்கின்ற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும். அதை விட இன்னும் ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு இறங்கி வந்தாலே இஸ்ரேல் அரசாங்கம் கூட பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லது ஏதேனும் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு பலமாக இயங்குகிறது. அது மக்களுடைய அடிப்படை விவகாரம் சார்ந்தது என்று சொன்னார்கள். அப்ப எப்படியாக அந்த குழுவாக பிரித்து அதை செயற்படுத்தினால் ஒருமித்த உணர்வு அதே வழி சொன்னார்கள். தங்களுக்குள்ள உள்ளக வேறுபாடுகள் இருக்கின்றன, பிரதேச வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள், சாதி வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் நாங்கள் அதை பெருசு பற்றி பேசுவதில்லை. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தினுடைய விடுதலை, ஃப்ரீ பலஸ்தீனியன் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய டிமாண்ட் என்று சொன்னார்கள். ஆகவே அந்த அணுகுமுறைகளை கூட நாங்கள் பார்க்கவில்லை, அவதானிக்கவில்லை, செயற்படுத்தவில்லை. ஆகவே இனியாவது இப்போது இந்த 15 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னான சூழ்நிலை கூட எங்களுக்குள்ளே ஒரு தனி கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வாருங்கள். அரசியல் கையில் சார்ந்த முடியும், அதனுடைய அரசியல் அபிலாஷைகளை எப்படி பெற்றுக் கொள்வது என்ற முடியும். பல கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் சமஷ்டி முறை என்றெல்லாம், சில பேர் கூட்டாட்சி முறை என்றெல்லாம் பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே வரக்கூடிய கருத்துக்கள் ஒருமித்த கருத்தோடு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இன அழிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டுமே தவிர மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள் என்பதை முன்னிலைப்படுத்திவிட்டு மற்றும் இன அழிப்பு என்று வருகின்றது என்பது பலவீனமான ஒன்று. அல்லது இந்த பல்துருவ அரசியல் காலத்தை நாங்கள் 2 துருவங்களோடு நிற்கக்கூடிய ஒரு பொறுமுறை தான் அது காண்பிக்கிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். சதீஷனுடைய அந்த நூல் சம்பந்தமான விமர்சனம் ஒன்றை நான் பத்திரிகையிலே எழுதுவேன்.
நிச்சயமாக அது ஒரு ஆவணம். ஏனென்றால் பலஸ்தீனத்தில் அப்படி பல கைதிகள் பல நூல்களை கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், இன்னும் பல கைதிகள் அப்படி எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர் தன்னுடைய வாழ்வியல் மாத்திரமல்ல தமிழ் மக்கள் உரிமை சார்ந்த விடயங்களை அவர் எழுதியிருக்கின்றார். நிச்சயமாக அது விமர்சனமாக வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.